2024 பேட்சுக்கு நடந்த செகண்ட் டேர்ம் பேப்பர். இது வந்துட்டு 2023ஆம் ஆண்டு நடந்தது. ஓகே, அதுல வந்துட்டு 5வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, லிமிட் எக்ஸ் ஆனது π/6 அணுகும் போது 2 sin x மைனஸ் 1 கீழ் வர்க்கமூலம் π மைனஸ் வர்க்கமூலம் 6x சமன் மைனஸ் வர்க்கமூலம் 3π கீழ் 6 என காட்டுகன்னு சொல்றாரு. சரியா? இந்த கேள்வியில அவங்க விட்ட பிழை என்னன்னு சொன்னா, அவங்க காட்ட சொன்ன விடை இருக்குதானே, இது வந்துகிட்டு ஒரு பிழையான விடை. இந்த விடை வராது. இந்த கேள்வியை சுருக்குனா இந்த விடை வராது. சரியா? முதலாவது இந்த கேள்வியை செய்யறதுக்கு முதல் இந்த எக்ஸ் ஆனது π/6 ஆகும்போது, அப்ப எக்ஸ் சமன் π/6ங்கிறத இவருக்கு பிரதியிட்டு பார்ப்போம். இந்த f of x இந்த ஃபங்க்ஷனுக்கு பிரதியிட்டு பார்ப்போம். அப்போ 2 sin xங்கிறது sin π/6, அப்போ sin 30 பாகை தர 2 வராரு. 2 தர 6 1. அப்போ 1 மைனஸ் 1 கீழ் கீழே √2π இருக்கிறாரு மைனஸ் 6x. எக்ஸ் ஆனது π/6 ஆகும்போது இந்த 6xங்கிறது என்ன, பை. அது யாருக்குள்ள இருக்கிறாரு, வர்க்கமூலத்துக்குள்ள இருக்கிறாரு. அப்போ இது 0 வாராரு. ஒரு தேரா வடிவம் வாராரு. சரியா? அப்போ நேரடியா பிரதியிட்டு நம்மளால செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த சமன்பாட்டை நமக்கு தேவையான இந்த லிமிட்டை வந்துட்டு நமக்கு தேவையான மாதிரி முதலாவது வடிவமைச்சு கொள்ளுவோம். அப்ப என்ன செய்வோம்னு சொன்னா, லிமிட் எக்ஸ் கோஸ் டு π/6. இப்ப இங்க பாருங்க, இங்க 2 sin x மைனஸ் 1 இருக்கிறாரு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த 2 பொதுவா எடுத்துன்னு சொன்னா இது sin x மைனஸ் ஹாஃப்னு சொல்லி என்னால எழுத இயலும். ஏன் நான் இப்படி எழுதுறேன்னு சொன்னா, இந்த ஹாஃப வந்துகிட்டு கடைசி என்னால யாருன்னு எழுத இயலும், sin π/6 sin 30 பாகைன்னு எழுத இயலும். அப்போ இங்கேயும் கேள்வியில எக்ஸ் ஆனது π/6 தான் அணுகிறாரு. அப்போ நான் என் கேள்விக்குள்ள π/6 வார மாதிரி இந்த தரப்பட்ட அந்த லிமிட்டை π/6 வாரமாய் வடிவமைச்சு கொள்றதுதான் புத்திசாலித்தனம். அதுக்காக வேண்டிதான் இந்த வேலை பார்க்கிறேன். இந்த 2 வெளியே தூக்கணும்னே இங்க ஹாஃப கொண்டு வந்துட்டேன். சரியா? கீழே என்ன செய்யறேன்னு சொன்னா, இவர உடன்புறவியால பெருக்குனா இவர் என்ன வருவாரு, π மைனஸ் 6x. இவர உடன்புணரியால கீழே பெருக்குனா மேலேயும் அவர உடன்புணரியால நான் என்ன செஞ்சிருக்கணும், பெருக்கியிருக்கணும். √2π பிளஸ் √2 6x. சரியா? இது வரைக்கும் எல்லாருக்கும் விலகி இருக்கும் நினைக்கிறேன். சரியா? திரும்ப என்ன செய்வோம்னு சொன்னா, லிமிட் எக்ஸ் கோஸ் டு π/6. ஓகே, 2 இருக்கிறாரு. sin x மைனஸ் இந்த அறங்கிறத நான் sin π/6 சொல்லி எழுத இயலும். sin π/6 நல்லா எழுத இயலும். மைனஸ் ஓவர் π மைனஸ் 6x. திரும்ப என்ன செய்ய இயலும், இந்த லிமிட்டை நான் இவருக்கு மட்டும் உடைச்சு கொடுக்க இயலும். அப்படி உடைச்சு கொடுத்தேன்னு சொன்னா, லிமிட் எக்ஸ் கோஸ் டு π/6 ஆகும்போது நான் காணணும் √2π பிளஸ் √6x யாருன்னு சொல்லி. சரியா? இப்போ லிமிட் எக்ஸ் கோஸ் டு π/6. ஆல்ரெடி ஒரு 2 இருக்கிறாரு. 2 நம்மளுக்கு தெரியும், இது sin a மைனஸ் sin bங்கிற வடிவத்தில் இருக்கிறாரு. sin a மைனஸ் sin bங்கிற வடிவத்தில் இருந்தா அவரை எப்படி எழுதுறோம், 2 cos a பிளஸ் b/2 இன்டு sin a மைனஸ் b/2 எழுதியலும். அப்படி எழுதுனீங்கன்னு சொன்னா, cos a பிளஸ் b/2 யாரு, x பிளஸ் π/6/2 இன்டு sin a மைனஸ் b/2 x மைனஸ் π/6 முழுவதின் கீழ் 2. ஓகே, இங்க அதன் கீழே π மைனஸ் 6x இருக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு x மைனஸ் π/6 இருக்கிறாரு. இப்ப இதை பார்த்தோன்னே எனக்கு விளங்குது, எல்லை தேற்றத்தை உள்ளுக்கு கொண்டு வர போறாரு. அப்போ என்ன செய்வான்னு சொன்னா, x மைனஸ் π/6ங்கிறதுக்கு கீழே இருக்கிற π மைனஸ் 6x-ஐயும் π மைனஸ் 6x-ஐயும் x மைனஸ் π/6ங்கிற வடிவத்துக்கு கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வரணும்னு சொன்னா, கீழே மைனஸ் 6 பொதுவா எடுத்தீங்கன்னு சொன்னா, இவரை நான் x மைனஸ் π/6 என்று சொல்லி சொல்ல இயலும். x மைனஸ் π/6 என்று சொல்லி என்னால சொல்ல இயலும். ஓகே,
அப்போ எக்ஸ் மைனஸ் 5/6. இப்போ எல்லை தேற்றத்தை நான் கொண்டு வரணும்னு சொன்னா இங்க சைன் தீட்டா இருந்தா இங்க தீட்டா இருக்கணும். இங்க இப்ப தீட்டா யாரு? எக்ஸ் மைனஸ் 5/6 முழுவதின் கீழ் 2. ஆனா இங்க எக்ஸ் மைனஸ் 5/6 மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ அந்த தீட்டாவை கொண்டு வரதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா இதை மொத்தத்தையும் 2ஆல பிரிச்சேன்னு சொன்னா திரும்ப நான் என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கணும். அப்படி பெருக்குனீங்கன்னு சொன்னா இங்க 2 தர 2 4 இருக்கிறாரு. இங்க 6 தர 2 இந்த 2 வெட்டி விட்டுறாதீங்க. இது ஒரு தேவைக்காண்டி தான் எடுத்திருக்கோம். ஏன் சைன் தீட்டாவிங்கில் தீட்டாங்கிற வடிவத்தை கொண்டு வரதுக்காக வேண்டி எடுத்திருக்கோம். ஏன் எல்லை தேற்றத்துக்கு போகணும்னு சொன்னா சைன் தீட்டாவிங்கில் தீட்டா தேவை. அப்ப இந்த ரெண்டையும் திரும்பியும் வெட்டினீங்கன்னு சொன்னா இந்த 2 நம்ம சமன்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அப்போ இந்த 2 2 2 4 இங்க 6 தர 2 12. அப்போ 12ல 4 எத்தனை முறை இருக்கிறாரு? 3 முறை இருக்கிறாரு. சரியா? சரி, இப்போ இதுல பாட் முடிச்சு இவ்வளவு நேரமும் செஞ்சுட்டோம். இப்ப இங்கால இருக்கிறவருக்கு எக்ஸுக்கு பதிலா 5/6 பிரதியிட்டா வர்க்கமூலம் பை பிளஸ் 6 தர பையின் கீழ் 6. 6ம் 6 கேன்சல். அப்ப அதுவும் வர்க்கமூலம் பை பிளஸ் வர்க்கமூலம் பை 2 வர்க்கமூலம் பைன்னு சொல்லி வருவாரு. 2 வர்க்கமூலம் பைன்னு சொல்லி வாராரு. சரியா? அப்போ அப்போ நம்மளோட லிமிட்டை நம்ம திரும்ப எழுதுவோம். அப்போ நம்மளால எழுதி கொள்ள இயலும் 2 வர்க்கமூலம் பை 2 வர்க்கமூலம் பை 2 வர்க்கமூலம் பையின் கீழ் -3ங்கிற எண் மாறிலிகளை வெளியால் எடுத்துட்டேன். 2 வர்க்கமூலம் பையின் கீழ் -3ங்கிற எண் மாறிலிகளை வெளியால் எடுத்துட்டு லிமிட் லிமிட் x goes to π/6 x goes to π/6 cos x plus π/6 கீழ் முழுவதின் கீழ் 2 அது இருக்கிறாரு. இன்டு அங்கால பெருக்கி படுறாரு யாருன்னு சொன்னா லிமிட் லிமிட் x goes to π/6 உடைச்சு எழுதுறேன். அந்த பை அதாவது லிமிட்டை எல்லாருக்கும் தனித்தனியா உடைச்சு எழுதுறாரு. சைன் x மைனஸ் π/6 கீழ் முழுவதின் கீழ் 2 அதன் கீழ் x மைனஸ் π/6 முழுவதின் கீழ் 2 சரியா? அப்போ விட என்ன வராரு? 2 வர்க்கமூலம் பையின் கீழ் 3 தர x goes to π/6. அப்போ இது இங்க இருக்கிற எக்ஸுக்கு பதிலா இங்க π/6 பிரதியிட்டீங்கன்னு சொன்னா π/6 பிளஸ் π/6 30 பாகை 30 பாகை 60 பாகை 60 பாகையை 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 30 பாகை. அப்ப கொஸ் 30 பாகை நம்மளுக்கு யாருன்னு தெரியும்? வர்க்கமூலம் 3ன் கீழ் 2 வர்க்கமூலம் 3ன் கீழ் 2. இப்போ இத பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவுத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா சரியா? இப்போ x goes to π/6 ஆகணுச்சுன்னு சொன்னா x goes to π/6 ஆகணுச்சுன்னு சொன்னா இது சைன் பூஜ்ஜியம். ஏன் π/6 மைனஸ் π/6 பூஜ்ஜியத்திங்கில் 2 பூஜ்ஜியம் தான். திரும்ப π/6 மைனஸ் π/6 பூஜ்ஜியத்திங்கில் 2 பூஜ்ஜியம் தான். அப்போ இது யார மாதிரி இருக்கிறாரு? லிமிட் லிமிட் தீட்டா கோஸ் டு பூஜ்ஜியம் சைன் தீட்டாவின் கீழ் தீட்டா சமன் யாரு? 1 அந்த வடிவத்தில் இருக்கிறாரு. அதாவது இந்த x π/6 ஆனிச்சுன்னு சொன்னா இங்க சைன் பூஜ்ஜியத்தின் சைன் பூஜ்ஜியம் வராரு. இதே மாதிரி ஒரு வடிவம் சைன் பூஜ்ஜியத்தின் சைன் பூஜ்ஜியம் வந்தா அவரோட விடை யாருன்னு நம்மளுக்கு தெரியும்? 1ன்னு சொல்லி தெரியும். அவரோட விடை யாரு? 1ன்னு சொல்லி தெரியும். அப்போ இங்க இருந்து 2√π கீழ் -3 அதை எடுத்துட்டோம். மைனஸை மறந்துட்டேன். அந்த மைனஸை போட்டுக்கொள்றேன். -3 தர இங்க லிமிட் x goes to π/6 cos x plus π/6/2ல எக்ஸுக்கு பதிலா π/6 போட்டேன்னு சொன்னா இங்க cos 30 பாகை வாராரு. அது வர்க்கமூலம் 3 2. அதுக்கப்புறம் லிமிட் x goes to π/6 பார்த்தா அது sin x minus π/6 முழுவதின் கீழ் 2ன் கீழ் x minus π/6 முழுவதின் கீழ் 2. இவர் யார போல இருக்காருன்னு சொன்னா நம்மட எல்லை தேற்றத்தை போல இருக்கிறாரு. லிமிட் தீட்டா கோஸ் டு 0 ஆகும்போது சைன் தீட்டாவிங்கில் தீட்டா சமன் யாரு? 1. அப்போ இதுவும் 1. ஓகே, இப்போ என்ன செய்வோம்? இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ண இயலும்.
அப்போ நம்மளுக்கு வார விட வர்க்க மூலத்துக்குள்ள 3 பையின் கீழ் 3. ஓகே, ஒன்று அவர் இப்படி காட்ட சொல்லியிருக்கணும், மைனஸ் வர்க்க மூலம் 3 பையங்கில் 3 காட்ட சொல்லியிருக்கணும், அல்லது மைனஸ் வர்க்க மூலத்துக்குள்ள பையின் கீழ் 3 காட்ட சொல்லியிருக்கணும். இப்படி ஏதாவது உண்டு இந்த வடிவத்துல காட்ட சொல்லிருக்கணும், அல்லது இந்த வடிவத்துல காட்ட சொல்லிருக்கணும். இதுதான் இதுக்குரிய விட. ஆனா அவரு காட்ட சொன்னாரு மைனஸ் வர்க்க மூலம் 3 பையின் கீழ் வர்க்க மூலத்துக்குள்ள 3 பையின் கீழ் 6, முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்கிறாரு. இந்த வடிவத்துல அவர் காட்ட சொல்றாரு. இந்த விட வராது, இந்த விட வராது. ஓகே, இதுதான் சரியான விடை. இதுதான் நம்ம இப்ப காட்டியிருக்கிறது தான் வந்துகிட்டு சரியான விடை இந்த கேள்விக்குரியது. இதே மாதிரி இன்னும் பல நிறைய கேள்விகளை வந்துகிட்டு இதே மாதிரி மிக தெளிவாக கற்றுக்கொள்ளணும், எப்படி செய்யறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கொள்ளணும்னு சொன்னா மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.